வணக்கம் சார். நாங்கள் இந்த லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல்ந்து வரோம். நான் உங்களை தொடர்ந்து பார்த்துட்ருக்குறேன். நீங்கள் பைக் ஓட்டி போகிறீங்க, முன்னால் பசங்கள்லாம் ஓடுறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு கத்திட்டு ஓடுறாங்க. நான் பல நேரங்களில் பார்த்துருக்கேன், என்னடா இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது பசங்களன்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன், அது ஸ்பெஷல் சைல்டுன்ற மாதிரி எனக்கு அப்போ தான் நாங்கள் வந்தது உங்களை பார்க்கும்போது. இது எப்படி சார் இது? இன்றைக்கி கூட உங்களை பார்த்தேன், ஒரு பையன் ரொம்ப கத்திகிட்டே இருந்தார். நீங்கள் வண்டியை ஓட்டியே போயிட்டு என்ன பண்ணீங்க, உங்கள் கையில் ஒரு கர்ச்சீப் வச்சு இறங்கி அந்த பையன் முகத்தை தொடச்சி விட்டீங்க. எப்படி சொல்கிறது, ஒரு தாய் அன்புன்னு சொல்லலாம். அது ஒரு ஸ்பெஷல் சைல்டை கேர் எடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் அதை நீங்கள் பார்த்துட்டு நான் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டேன். இப்படி ஒரு மனித நேயத்தோட அந்த பயிற்சியை கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு இந்த அகாடமிக்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். சரிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிட்ஸுக்கு ஃபிசிக்கலுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஓட்டின்னு சொல்லுவாங்க, ஆக்குபேஷன் தெரப்பின்னு சொல்லுவாங்க. சரிங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் கரெக்ஷன் சொல்லுவாங்க. அதான் இப்போ இவர் பாருங்க, இது திரும்பி இருந்துன்னு சொல்லி இதை நேராக வைக்கிறாரு இல்லையா. நம்ம பார்த்தீங்கன்னா ஓகே இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓசிடின்னு சொல்லுவாங்க, அப்சசிவ் கம்பல்ஷன் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள் பர்ஃபெக்டாக இருக்கிறது பழகிருப்பாங்க. எல்லாமே இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்க போக்கில் போய் தான் நம்ம பண்ண முடியும். இப்போ வளர்ந்துருந்தாலுமே இவருக்கு ஒரு 11 வயசு இருக்கும். சரிங்க. இவருக்கு ஒரு 14 வயசு இருக்கும். வளர்ந்துருந்தாலும் மேக்ஸிமம் பிஹேவியர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வயசுக்கு அந்த 3 வயசுக்கு அந்த மாதிரி பிஹேவியர் தான். சில இடத்துல புஷ் பண்ணி சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கும். சில இடத்துல டு பி ஃப்ராங்க் மிரட்ட வேண்டியது இருக்கும். இதை மாதிரி தான் நான் முதல்ல வைக்கணும். இது ரொம்ப ரேரான, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணும்போது மற்றபடி சொல்ல அவங்களே செஞ்சிருவாங்க. பார்த்தீங்கன்னா இனிஷியலாக செய்ய வைக்கவும் கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் அவராகவே பழகிட்டாரு. கொஞ்சம் சில இடத்துல அந்த என்ன ஸ்குவாட்ஸ் பண்றாரு. சோ அவர் ஒர்க் அவுட்ல ரொம்ப ஈகரா இருக்காரு. zigzag jump ஓகேவா? போங்க பாருங்க, எல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரா Sit and join. No shake. Come back. Sit and join. Yes, go. Jump பண்ணிட்டே நிக்க கூடாது. எஸ் போ. எப்படி வருதோ பண்ணு, அவ்வளவுதான். சூப்பர், வெரி குட். ஓகே விஜய், குட் அண்ட் ஜாயின். தம்பி போலாம் பாக்கறியா சார்? இவர்தான் நீங்க பார்த்து அழுதுட்டு இருந்த பையன், இப்போ சிரிக்க ஆரம்பிச்சாரு. ஆனால் நீங்கள் அந்த கர்ச்சீப் வச்சு தொடச்சி விட்டு இன்னும் எனக்கு ரொம்ப டச்சபிள் ஆகிடுச்சு சார். உங்களுடைய பயிற்சி முறை ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்கள் இதுக்கு ஏதாவது பிரத்யேகமாக பயிற்சி எடுத்துக்கீங்களா சார்? இது ஆக்சுவலாக ஸ்பெஷல் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக படிக்கணும். பிள்ளைங்களுக்கே தனியாக அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம ஜென்ரலில் படிச்சுட்டு இந்த பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டேன். வாலண்டியராக ஒரு டீமுக்குள்ளே போய் சும்மா ஸ்கூல் படிக்கும்போது நார்மலாக பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆயிடுச்சு, நல்லாவே செட் ஆயிடுச்சு. இதே ப்ரொஃபஷனாக அப்புறம் நானே தான் மாற்றிக்கிட்டேன். இதுதான் வரணும்னு வரல, சும்மா விளையாட்டு ஆரம்பிச்சது. இது ரொம்ப ஆர்வமாகி பண்ணேன். ஸ்குவாட்ஸ் உட்காருங்க. ஸ்லோ. ஸோ அதே மாதிரி இவங்களுக்குலாம் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவங்கெல்லாம் அங்கே அப்படியே டைவர்ட் ஆகாமல் பண்ணுறதை கவனிக்கிறாங்க. அதுவுமே இதுதான். ஏன்னா நார்மலான பிள்ளைங்கிட்டே நம்ம அந்த பழக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. வெயிட் பண்ணி கவனிக்கிறது. வெயிட் பண்ணுறாங்க, மாஸ்டர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. அது ஒரு வெயிட்டிங் டாலரன்ஸ் வரதுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஓன்னு நான் சொல்கிறேன், மாற்றி zigzag jumps பண்ணாங்க. அடுத்து லெக்ல மட்டும் ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்குவாட்ஸ் பண்றாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு சிச்சுவேஷனல் சேஞ்சஸ் நிறைய இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியல. என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆபீஸ் போகணும், டெய்லி ஒரு ரொட்டீன் இருக்கு. எத்தனையோ நாள் நம்மள மறந்துட்டு தெரியாம சண்டேன்னு தெரியாம நம்ம மறந்துட்டு நம்ம ஆஃபீஸ் போகணுன்ற நினைப்புல இருந்திருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் நமக்கு ஒரு சண்டே அப்படின்றது தெரியும். அதே மாதிரி சம்டைம்ஸ் ஒரு சிச்சுவேஷன் சேஞ்ச் வரும்போது நம்ம பிளான் பண்ணியிருப்போம், அந்த பிளான் படி நடக்காது. வேற நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணி இவங்களால அப்படி பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே ப்ராக்டிஸ் கொடுக்க செட் ஆகிடும். இங்கே போயிட்டு ஓகேவா, வெயிட் பண்ண
கரெக்டாக ஸோ நான் வர வரைக்கும் ஆர்டர் வெயிட் பண்ணுறேன். சார் இப்போ நீங்கள் இப்போ இது தவிர வேறு என்ன சார் பயிற்சி கொடுக்குறீங்க? இந்த ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் தானே, வேறு ஏதாவது தியானம்? ஆக்சுவலாக வந்து யோகா டீச் பண்ணுறேன் சார். சரி சரி சரி. ஒரு குழந்தை ரிஷின்னு சொல்லிட்டு ஒரு பையன் மடிப்பாக்கம்ல இருக்கான். சரிங்க. ஆல்மோஸ்ட் அவர் ஏதோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா எல்லோ டிஷர்ட் போட்டிருக்காரு. ஆமாம் 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 ஆமாம். அவர் ஃபர்ஸ்ட் போனார் இல்லையா, அவரும் அந்த பையனும் சேர்ந்து ஆல்மோஸ்ட் ஒரு 84 ஆசனாஸ் பண்ணுவாங்க. ஓ சூப்பர் 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 சூப்பர். 10 to 15 செகண்ட்ஸ் தான் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ நல்லா பண்ணுவாங்க. ஓ பசங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அனுப்பிடியா முதல்ல. சரி மெதுவா பண்ணு. ஜம்ப் பண்ணி. ஸோ மேக்ஸிமம் என்னன்னா இந்த யோகா ஸ்கில்ஸ் டீச் பண்ணுறது. ஃபிசிக்கலி தவிர்த்து நான் வேறு என்ன பண்ணுறேன்னா லைஃப் ஸ்கில்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இப்போ பசங்க காலையில் இப்போ நம்ம ஜென்ரலாக காலையில் எழுந்திரிச்சிட்டு பெட்ஷீட்டை மடிச்சு வைக்கிறது, ப்ரஷ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே செய்யறோம் இல்லையா. ஆமாம் ஆமாம். ஓ ஓ ஓ ஓ. நிறைய பேரண்ட்ஸ் பண்ற தப்பு என்னன்னா இந்த குழந்தைங்க விஷயத்துல முடியாத பையன் அப்படின்னு நினைச்சு அவனை இன்னும் டிகிரேட் பண்ணி அவனால முடியாதுன்னு இவங்களே நம்ப வச்சு செயல்படாம தடுத்துறது. ஓ ஓ மேக்ஸிமம் எல்லாத்தையுமே சொல்றது அதுதான். என்ன இது ஏன் பண்றீங்க? ஏன்னா அவன் திறமையானவன், அவனோட கொஞ்சம் ஸ்லோவா இருக்கான் அப்படின்ற பட்சம். இப்போ வாய் பேச முடியாத ஒருத்தர் நம்ம என்ன சொல்லுவோம், அவனால பேச முடியாதுன்னு சொல்லுவோம். இவனால வேகமா சிந்திக்க முடியாது, அவ்வளவுதான் பிரச்சனை. அவனால ஒண்ணும் இல்ல, அந்த பசங்க இதுல ஜம்ப் பண்ணது வேற ஜம்ப் பண்ணாங்க, இவங்க ரெண்டு பேர் வேற ஜம்ப் பண்ணாங்க. ஆனா இவங்களுக்குன்னு இருக்க ரொட்டீன் அது கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் கொடுத்து அவங்களுக்குன்னு இருக்க ரொட்டீன் பிராக்டிஸை மாத்தணும். இது வந்து ஒரு பெரிய பிளானட், வேர்ல்டு பெரிய பிளானட், சொல்லிட்டே போலாம். அதே மாதிரி குழந்தைங்க கோவப்படாமலே இருப்பாங்க. ஒரு டைம்ல என்னமோ ஏதோ நடந்திருக்கும், திடீர்னு அஜிடேட் ஆகி கோவப்படுவாங்க. ஸோ அந்த பீரியட்ல எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதே மாதிரி எப்படி பொறுமையா அவங்கள புஷ் பண்ணி ஒரு லெவல் ஏதாவது தேவைப்படுதுன்றது கொண்டு போகணும். ஒரு சில குழந்தைங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ரைட்டிங் டிசபிலிட்டி, ரீடிங் டிசபிலிட்டின்லாம் இருக்கும், ஆனால் நல்லா பேசுவாங்க. லக்ஷ்மண் பிரமாதமான எல்லா குழந்தைங்களும் ஆக்சுவலாக ஒரு பயங்கரமான லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. பார்த்துக்கங்க, கவனிச்சுக்கோங்க அப்படின்னா இவர் பார்த்து பாருங்க. சூப்பர் சூப்பர். இவருக்கு மைல்டா ரீடிங் டிசபிலிட்டி, ரைட்டிங் டிசபிலிட்டி. சூப்பர் சூப்பர். என்னன்னா அவங்களோட ஃபோக்கஸ் எதுல இருக்கு பார்த்து அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சு அவங்களுக்கு அந்த ஸ்கில்ல நம்ம பில்ட் பண்ணி. இப்போ சாதாரணமா இல்ல, முன்னாடிலாம் நம்ம ஸ்கூல் போனோம்னா அம்மா அப்பா நீ படிப்பா சொல்லுவாங்க. இன்னைக்கு படிப்பை தாண்டி அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, படிப்பு வந்து ஒரு அடிஷனலா ஒரு படிப்பே நீங்க ஒரு அடிஷனல் சப்போர்ட் தான். வலிக்குதா? சரி, அடிஷனலா ஒரு சப்போர்ட் போய் அவரோட ஆக்சுவல் ஸ்கில் பொறப்புல வந்து ஸ்விம்மரா இருப்பாங்க, பொறப்புல வந்து பெரிய ஒரு அத்லெட்டா இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து சரி குட், வெரி குட் வெரி குட். என்னன்னா இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேபிட் உண்டு. என்னன்னா அவரும் நம்மளோட பேசணும்னு நினைக்கிறாரு, என்ன பேசணும்னு தெரியாம, இன்டராக்ட் பண்ண தெரியாம, கௌஷிக் அங்க ஸ்குவாட் பண்ணனும், கம் பேக் மறந்துட்டு பண்றாங்க. சொல்லும்போது ஓகே மாஸ்டர் பண்றாரு. ஏன்னா இந்த ஃபோக்கஸ்ல நார்மல் கிட்ஸ்ல நீங்க எதிர்பார்க்கிறது ரொம்ப அபூர்வமா. ஒண்ணும் இல்ல, அந்த பையன் அப்படியே வீடியோ அப்படியே டர்ன் பண்ணி பாருங்க. நான் அவனை புடிச்சு பண்ணவேன்னு சொல்லல, அவனாவே பண்றான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், அது மைண்ட்ல பதிவாயிடுச்சு. மேக்ஸிமம் பை இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் நம்ம எப்படி வேணா கொண்டு வந்தாரு. ஆரம்பத்துல ஜம்பே வராது. ஜம்ப் வரதுக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ ரெகுலரா பிராக்டிஸ் கொடுக்கணும்ன்றது தான் ஒரு பயிற்சிக்கு முக்கியமான. நிச்சயமா குதிக்க வைக்க முடியாது. என்ன பண்ணோம், கால்ல துண்டு கட்டிட்டோம். கேட்டார் கால்ல துண்டு கட்டிலாம் குதிக்க வைக்கிறீங்க, இது ஒரு வயலன்ஸா இருக்கு அப்படின்னு. இதுல பொறுத்தவரையில அது வயலன்ஸ். என்ன பொறுத்தவரையில அவனை செய்ய வைக்கணும். இப்போ அவனை அடிச்சு செய்ய வச்சனா அது வயலன்ஸ். இப்போ கால் கட்டுனா மூவ் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்கா ஜம்ப் பண்ணி தான் போகணும். ஆட்டோமேட்டிக்கா அவன் அறியாமலே, அதாவது இன்வாலன்ட்ரின்னு சொல்லுவாங்க, அவன் அறியாமலேயே பண்ணலனாலுமே பண்ணிடுவான் உடம்பு. அந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு செய்ய வைக்கிறதுக்கு சில எக்ஸசைஸ் இருக்கும். உட்கார மாட்டான், வேணா இந்தியன் டாய்லெட் உட்கார முடியாது. டெய்லி அரை மணி நேரம் அந்த பொசிஷன்ல உட்கார வச்சு இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு ஒவ்வொன்றுமே பிராக்டிஸ்ல கொடுத்து தாராளமா கொண்டு வரோம். அதாவது மற்றவங்க பார்வைக்கு வந்து அது வயலன்ஸாக தெரிஞ்சால் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப தேவை, அது அப்படி தான் கொண்டு வர முடியும் அவங்கள இல்லையா. அப்போ ஒவ்வொரு பயிற்சியும் ஆழமான அர்த்தம் இருக்குது. அழுவும் போது அவன் ஏன் அழுகுறான்னு எனக்கு தெரியும். ஏன்னா நேத்து வந்து ட்ரைனிங் ரொம்ப ஹெவி, கால் வலி, சொல்ல தெரியல, குழந்தைக்கு சொல்ல தெரியல. அது ஒண்ணு. இன்னும் காரணங்கள் சொல்றேன், ஒரு காரணம் இருக்கு. அப்படி இல்லைன்னா
மாஸ்டர் வந்து நம்மள வந்து அவுட்டர் கூட்டிட்டு போய் ரொம்ப நாள் ஆகுது. ரொட்டீனை பிரேக் பண்ணிட்டாரு. நம்ம வந்து இங்க இருக்க எக்ஸர்சைஸ்க்கு அடாப்ட் ஆயிட்டோம். ஏன் இப்ப மறுபடியும் வெளில கூடு அந்த சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்க முடியாம சொல்ல தெரியல. வாண்ட் டு கன்வே எனக்கு அவுட்டர் வரலன்னு சொல்ல தெரியல. அது எழுவோம். சம்டைம்ஸ் ஓடணும்னு நினைப்பான். கால் வலிக்குது நம்மளால ஓட முடியல, ஆனா எல்லாரும் ஓடுறாங்களே பண்ணணும்னு நினைப்பான். அது ஒரு விஷயமா இருக்கும். விஜய் zigzag jumps கவனமா பார்த்து பண்ணணும்ல. கௌஷிக் வா லீட் பண்ணுவா. இப்போ நீங்கள் சொல்லப்படி பார்த்தா இவங்களுக்கு தனி சிரிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் நினைச்ச எக்ஸசைஸ் இது. மாஸ்டர் இங்க கூட்டு வராம நம்ம அங்க கூட்டு வர அதுக்கு தான் எழுதுது. இப்போ நீங்கள் சொல்லப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு தனி மொழி இருக்குல்ல, ஒரு லாங்குவேஜ் இருக்கு. தனி லாங்குவேஜ் இருக்கும். அந்த இதுல பார்த்து அதே மாதிரி இப்போ இங்க வைக்க பாருங்க திருப்பி இருக்கு அந்த மார்க்கெட். நேரா வைக்கிறதுக்கு போறாரு. சில விஷயங்கள் பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு ரொம்ப நினைப்பாங்க. அப்போ ஒவ்வொரு சில்ட்ரனுமே வந்து வெவ்வேறு விதமான கேரக்டர்ல. சைக்காலஜி படிச்ச நிறைய பேருக்கு நான் இந்த விஷயம் படிச்சேன். என்ன சொல்லுவேன்னா நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் தானே. நான் ஒரு சைக்காலஜிக்கலா நான் ஒரு விஷயத்துல வந்து அஃபெக்ட் ஆயிருக்கலாம். நான் வந்து ரொம்ப வந்து பிடிச்ச ஒரு விஷயம் செய்யலாம். நீங்க உங்களுக்கு பிடிச்சனால இந்த ஃபீல்ட்ல இருக்கு. நிச்சயமா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒருத்தருக்குள்ளேயும் ஒரு பேஷன் இருக்காது. பேஷன்ஸ் இவங்களுக்குள்ளேயும் ஆசைகள் நிறைய இருக்கும். கன்வே பண்ண தெரியாது. நிச்சயமா தனியா இருக்கும்போது அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும் அந்த பிள்ளைங்க. இப்போ நீங்க இவ்வளவு பயிற்சி கொடுக்குறீங்க. இந்த பயிற்சிக்கு தயாராகிறதுக்கு முன்னால நீங்க ஏதாவது பயிற்சி எடுத்துக்கிறீங்களா டெய்லி? எந்த மாதிரி பயிற்சி எடுத்துக்கிறீங்க சார் நீங்க? என்னன்னா இப்போ நம்ம வந்து ப்ராப்பரா இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம மென்டலி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் குழந்தைங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் யோகி நான் நிறைய வந்து யோகா ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுவேன். எதனாலன்னா எனக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டி வேணும். கரெக்ட். உங்ககிட்ட பேசிக்கிட்டே உங்களை பார்க்க முடியாது. கண்டிப்பா நிச்சயமா. ஓகே அந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்டெடியா நான் இருக்கிறனால தான் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ இந்த பசங்களை வந்து எப்படி சொல்றது எல்லா பக்கமும் போயிட்டே இருக்கணும். ஒரு சில குழந்தை ஹைப்பர் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுவான். எல்லாமே ஆரம்பத்துல இனிஷியலா அப்படி இருந்தாங்க. நிறைய குழந்தைங்க அப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் பை ப்ராக்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமா செய்ய வச்சு எல்லாரும் வழிக்கு வந்து நான் ப்ராக்டிஸ் பண்றது என்னன்னா வந்தோடனே ஃபர்ஸ்ட் நான் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிக்கணும். இந்த எக்ஸசைஸ் கொடுத்தோம் பெயின் இருக்குமா, இப்போ இன்னைக்கு எக்ஸசைஸ் லைட்டா கொடுத்துக்கலாம். முக்கியமா இந்த பிள்ளைங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய வித்தியாசமா ஏன் கொடுக்கணும்ன்றது மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு விஷயம் வேற மாதிரி இருக்கும். நம்ம எதிர்பார்த்தது இருக்காது. அப்படின்னு மென்டலி அவங்க அடாப்ட் ஆகணும். இன்னொன்று பாத்தீங்கன்னா குழந்தைங்க இப்போ நம்ம வேற எல்லாம் தூக்க வருமா சொல்லுங்க. கண்டிப்பா வேலை வேணும். பிசிக்கலி ஃபர்ஸ்ட் ஒரு உடற்பயிற்சியா பண்ணா அது உடம்புக்கும் நல்லா இருக்கும். அது போக வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலி டயர்ட் ஆயிட்டாங்கன்னா ஸ்லீப்பிங் டோஸ் இல்லாம இந்த குழந்தைங்களுக்கு தூக்கம் வரும். ஏன் ஸ்லீப்பிங் டோஸ் பத்தி சொல்றேன்னா இந்த குழந்தைங்க நிறைய பேருக்கு தூக்கம் வரலன்னு அவேர்னஸ் இல்லாத பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, டாக்டர் கிட்ட கூட்டு போவாங்க. டாக்டர்ஸ் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஜம்ப் பண்ணுமா என்னன்னா ஒரு சிலர் வந்து ஸ்லீப்பிங் டோஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அது வந்து எப்படின்னா ஸ்லீப்பிங் டோஸ் இந்த ஏஜுக்கு போட்டா வளர அவனுக்கு அந்த டோஸ் பத்தாம போகலாம். ஏன்னா எதனால நான் வந்து இது சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நிறைய குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண நிறைய விஷயம் சொல்ல முடியாது. நான்வெர்பலா இருக்கிறனால நம்மளால சொல்ல முடியலன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா. இந்த மாதிரி அவனுக்கு இருந்து இந்த குழந்தைங்களுக்கு எபிலப்சி அதாவது ஃபிட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கிட்டையும் ஒவ்வொரு விதமா ஹேண்டில் பண்ணும்போது தான் ஆக்சுவல் ஸ்டடின்றது அதுதான். இப்போ டாக்டர் ஆகிறதுக்கு நான் படிக்கிறேன் 5 வருஷம் படிக்கிறேன் 6 வருஷம் படிக்கிறேன்றதை விட பேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது தானே தெரியும். நிச்சயமா. அந்த மாதிரி மேக்ஸிமம் எல்லாருமே நான் சொல்றது எல்லாருக்குமே பிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம். ஃபீல்டுக்கு போனாலும் இப்போ வந்து எந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலும் 6 months சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ஆகுதுன்னு வந்துச்சு. சர்டிஃபிகேஷன் இஸ் வேலிட். ப்ராக்டிகலி 100% ஸ்ட்ராங்கா இருக்கு. யாரா இருந்தாலும் நான் அதான் சொல்றேன். கீப் ஜம்பிங் போயிட்டே இருக்கும். ஓகே போயிட்டே இருக்கும். இப்போ என்னன்னா இவங்கெல்லாம் பண்ண ஸ்பீடுக்கு அவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா மைண்ட் வர மாட்டேங்குது. ஆனா அதே ஆற்றல் உண்டு அவருக்கு. பயன்படுத்த முடியல அவரால். இப்போ என்னன்னா பழக்கம் இல்லை. ஒன்றும் இல்லை சார் வந்து வீடியோ எடுக்கிறாரு, வீடியோ எடுத்துகிட்டே பேசுறாரு அப்படின்றது ஒரு டேலண்ட். என்னால் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் நார்மலாக இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் அப்நார்மலா இருக்கும். அவன் நினைக்கிறான்ல இவ்வளவு மாதிரி நம்ம செய்யணும்னு, அது ஒரு நார்மலான பிள்ளைக்குள்ள ஒரு பிஹேவியர் தானே. நிச்சயமா. அதுவே அவங்க செய்யும் போது அது ஒரு குட் சைன். முக்கியமானது குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பார்க்க வேண்டியது கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்க வைக்கிறது. அவனோட வேலை ஏதாவது டாய்லெட் போயிட்டு அவனே வாஷ் பண்ணிட்டு
வச்சு வெளியே வருது ட்ரெஸ் போடுறது. அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு பண்ணும்போது ஷேம் கவர் பண்ணி டவல் கட்டி அதை மாத்துறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரே ப்ரஷ் பண்ணிக்கிறது, அவரே சாப்பிட்டு அவரோட பிளேட்டை வாஷ் பண்ணி வைக்கிறது. அப்படி இல்லை இதெல்லாம் தாண்டி நல்லா செட் ஆயிட்டாங்க அப்படின்னா எனக்கு சாப்பாடு வேணும், நான் சமைச்சுக்க போறேன், எனக்கு சமைச்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்த கிட்ஸ்லாம் நான் எத்தனையோ பேர். அது எல்லாமே எப்படின்னா சொல்லி கொடுத்து வருதுன்றதை விட ஆக்சுவலா வருதுதான். நீங்க பார்த்து வருதான். ஆமா ஆமா நல்லா சிரிக்கிறாரு இப்ப. அதாவது மிரட்டி அழ வச்சிடலாம், மிரட்டி சிரிக்க வைக்க முடியும். உண்மை 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 உண்மை. மேக்ஸிமம் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் இதான் ஹேண்டில் பண்ணுன்ற டெக்னிக் தெரியணும். மண்டேல கத்துக்க முடியும், கண்டிப்பா கத்துக்க முடியும். சார் இப்போ இவங்கெல்லாம் எத்தனை வருஷமா உங்களோட பயிற்சியில் இருக்கிறாங்க? குறைஞ்சது ஒவ்வொருத்தரும் 3-4 வருஷமா 4 வருஷமா இருக்கிறாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் உணர்றீங்களா? பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். ஓ ஓ ஓ என்னன்னா இருந்து கவனிக்கிறதே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். என்னன்னா நிறைய பேர் ஐ கான்டாக்டே இருக்காங்க. நீங்க பேசிட்டு இருக்கீங்க, இப்படியே பேசிட்டு இருந்தா நம்ம அவர்கிட்ட பேசணுமான்ற இன்ட்ரெஸ்ட் புரியுது புரியுது புரியுது. ஆனா அப்ப அதை தாண்டி இங்க கவனி, இங்க பாரு, பாரு, நான் சொல்றதை கேளு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா செய்ய வச்சு தான் ஐ கான்டாக்ட் பண்ணுவோம். ஓ ஓ ஓ ஐ கான்டாக்ட் எல்லாம் என்ன விஷயம் சொல்லி கொடுக்க முடியும்? கரெக்ட் கரெக்ட். அப்போ கவனம் வந்து வருது, கவனத்தை கொண்டு வர்றீங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றோம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. பாக்குறாங்க பாருங்க, பண்ணு. இப்ப கீழே பார்த்து குதிக்கிறான். சோ அதை பார்த்து அது இடிக்காம குதிக்கணும்ன்றது நம்மளுக்கு சாதாரணமா தோணும். அவனுக்கு அதை பண்ணாதான் தோணும். மேக்ஸிமம் இதுக்காகலாம் தான் மேக்ஸிமம் நிறைய பிசிக்கல்ன்றது பண்றோம். செய்ய வைக்க நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். என்ன ஒண்ணுன்னா ஸ்பெஷல் கிட்ஸ்ன்ற பசங்களை நீங்க எங்க ஸ்பெஷல் கிட்ஸா ட்ரீட் பண்ணுமோ அங்கதான் ஸ்பெஷல் கிட்ஸா ட்ரீட் பண்ணணும். அந்த இடத்துல இப்ப ஒண்ணும் இல்ல, இவர் என்னோட ஆக்சுவலா வந்து என்னோட பெரியப்பா பையன். இவரு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே 2 லாங்குவேஜ் படிப்பாரு. இந்த குழந்தைகளால் படிக்க முடியும், எழுத முடியும், எல்லாமே செய்ய முடியும். கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு விஷயம் மைண்டுக்கு அடாப்ட் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். டீச் பண்றதுக்கு ரொம்ப பொறுமையான ஒரு இது தேவை. ஸ்குவாட்ஸ். சார் இப்போ எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, பயிற்சி நேரத்தில் வந்து இந்த பிள்ளைங்க வந்து உங்களோட தான் இருக்கிறாங்க, அது குறைஞ்ச நேரம் தான், முழு நேரம் வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, என்ன டிப்ஸ் கொடுக்குறீங்க? அதாவது பேரண்ட்ஸுக்குன்றது முக்கியமான டிப்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பண்றத அவங்களும் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட கிட்ஸுக்கு சொல்றேன். இப்ப வந்து ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போகும், மிஸ் சொல்றாங்க படிக்கும். வீட்ல வந்து அம்மா அப்பா சொன்னா படிக்குங்களா? படிக்காதுங்க. அதாவது படிக்கணும்ன்ற இன்டென்ஷன் இருக்க பிள்ளைங்க படிக்கும். ரொம்ப அதாவது 40னா அதுல ஒரு 2 பிள்ளைங்க அப்படி இருப்பாங்க, 10 பிள்ளைங்க அப்படி இருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாரையும் செய்ய வைக்கணும்னா அதாவது சின்ன வயசுல இருந்தே பழக்கணும். சின்ன வயசுல இருந்தாலும் சரி, பெரிய வயசா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியது, செய்ய வைக்க வேண்டியது நம்ம கடமை. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது ரொம்ப வேண்டாம், காலையில மதியானம் இல்ல இது ஈவினிங் ஏதாவது ஒரு மணி நேரம் நீங்க வந்து உங்க பிள்ளைங்களோட மாஸ்டர் செய்ய வைக்கிற ஒரு எழுத்து பயிற்சியோ, பத்து பயிற்சியோ, இல்ல கம்ப்யூட்டர் பயிற்சியோ, எல்லா ட்ரைனிங்கும் கொடுக்கும். இதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கிற எல்லா ட்ரைனிங்லயுமே சாரி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தலையுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் பிராக்டிஸ் பண்ண வச்சாங்கன்னா குழந்தைங்களை பத்தி அவங்களுக்கு நிறைய ஐடியா வரும். நிறைய இடத்துல நான் சொல்றேன், உங்க குழந்தைங்க நீங்க ரீட் பண்ணிட்டீங்க, உங்க குழந்தையோட கேப்பபிலிட்டி தெரியணும். கண்டிப்பா என்னெல்லாம் முடியும், கண்டிப்பா கண்டிப்பா என்னெல்லாம் முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா 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 கண்டிப்பா. இப்போ இன்னொரு கேள்வி சார், என்னன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. முதல்ல வந்து உங்களை சாதாரணமாக உடல் ரீதியான பயிற்சியாளர் தான் பார்த்தேன், பைக்கில் தரத்துறது, பசங்களை ஓட வைக்கிறது. ஆனால் உளவியல் ரீதியாக இவ்வளோ விஷயங்கள் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது உங்களை பார்க்கும்பொழுது. இந்த மூல வளர்ச்சி குறைபாடு, மன வளர்ச்சி குறைபாடுன்றதுக்கான மருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கண்டுபிடிக்கல. மேக்ஸிமம்னா சில மருந்துகள் டாக்டர்ஸ், அதாவது அப்ப சொன்னேன், இந்த மருந்து டாக்டர் ஏன் கொடுக்குறாங்கன்ற விஷயமும் நான் சொல்லணும். டாக்டர் மருந்து கொடுக்குறாங்கன்னு நான் சொல்லிட்டேன், அதுல இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்லிட்டேன். பட் அதோட நிறுத்தக்கூடாது, டாக்டர்ஸ் ஏன் கொடுக்குறாங்கன்றதும் நான் சொல்லணும். கண்டிப்பா கண்டிப்பா. கொடுக்குறாங்க அப்படின்னா தூங்காம போகும்போது 2 நாள் தூங்கணும், நமக்கு எப்படி கோவம் வரும், ஆமா ஆமா ஆமா, எப்படி பசி எடுக்கும், சொல்ல தெரியாது. ஆமா பையன் தூங்குனா ஒரு அளவுக்கு செட்டில் ஆவான்றதுக்கு டாக்டர்ஸ் கொடுக்குறது. ஓ ஓ ஓ அதுவும் நான் பதிவுல சொல்லணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. டாக்டர்ஸ் யாரும் கோச்சிக்க கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆல்மோஸ்ட் இது ஜஸ்ட் லைக் மெடிக்கல் ப்ரொஃபஷன் தான். நிச்சயமா 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 நிச்சயமா. ஒரு மெடிசனை பத்தி தெரியாம வந்து இப்படி சொல்ல கூடாது. நிச்சயமா 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 நிச்சயமா. மேக்ஸிமம் என்னன்னா தூங்கணும். தூங்கினா அப்படின்னா தான் பாத்தீங்கன்னா மெலட்டோனின் அப்படின்ற ஒரு பிரெயின்ல இருக்க ஒரு கெமிக்கல் வந்து கரெக்ட்டா
அவனுக்கு செக்ரேட் ஆகி ரிலாக்ஸ்டா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்லீப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். தாண்டி எழுத வைக்கிறது, படிக்க வைக்கிறது, கம்ப்யூட்டர் பயிற்சி கொடுக்கறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைக்கிளிங் கொடுக்கறது, கையில பணம் கொடுத்து இந்த கூடவே கூட்டிட்டு போய் சிவிக் சென்ஸ்னு சொல்லுவோம். நம்ம வந்து அதாவது இந்த சோஷியல் சென்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க, ஸ்பிளிட் அண்ட் ஜாயின்ட். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம ஒண்ணு ஒண்ணா சொல்லி கொடுக்கும்போது அவனுக்கு தெரியும், ஓகே இதுதான் நம்ம டெய்லி லைஃப்ல இதெல்லாம் தான் தேவைன்றது கொஞ்சம் கொஞ்சமா தெரியாது. கண்டிப்பா கண்டிப்பா. என்னன்னா நான் சொல்லி கொடுக்காமலே ஹாபிட்டா என்ன பார்த்தே கொஞ்சம் கொஞ்சமா அவன் கத்துக்கும். ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா பிள்ளைங்க ஒவ்வொரு பிள்ளைங்களையுமே நம்ம டியூன் பண்ணணும்னு நினைச்சிட்டு அழகா டியூன் பண்ணலாம். நான் சொல்றது அதுதான், நீங்க செய்யறது எல்லாத்துலயுமே கொஞ்சம் தியாகம் பண்ணணும். குழந்தை கொஞ்சம் டவுனா இருக்கு, இல்ல நான் படிக்கிறேன் கொஞ்சம் ஸ்லோ லேர்னரா இருக்கனா, என் டீச்சர்ட்ட வந்து எங்க அப்பா என்ன சொல்லுவாரு, பையனை கொஞ்சம் கேர் எடுத்துக்கங்க, கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருங்க, எதனா என்கிட்ட சொல்லுங்க, பாக்குறேன் அப்படின்ற பட்சத்துல சில நேரங்கள்ல அப்பா அம்மா வந்து பையன் போர்டு எக்ஸாம் படிக்கணும், நல்ல டியூஷன்ல சேர்த்து விடலாம், பையன் வந்து நல்லா எழுதணும், ஹேண்ட்ரைட்டிங் கிளாஸ்ல சேர்த்து விடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிற மாதிரி தான் இவங்களுக்கும். மேக்ஸிமம் குறை இருக்கிறவன நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களே அவனை இன்னும் குறையோட ஆக்குற மாதிரி பண்ணுவான்ப்பா, அவன் செய்வான்ப்பா, நம்ம செய்ய வச்சோமா ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூடோட அதை இது பண்ணும். பாசிட்டிவான ஆட்டிடியூடோட நீங்க மூவ் பண்ணாதான் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். இல்லனா வந்து இல்ல இந்த பையன் நடக்கவே மாட்டான். நாங்க வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல்ல நடக்க முடியாத குழந்தை இருந்த குழந்தை நடக்க வச்சிருக்கோம். சூப்பர் சூப்பர். பேசாம இருந்த குழந்தை பேச வச்சிருக்கோம், எழுதாம இருந்த குழந்தை எழுத வச்சிருக்கோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப பிஹேவியரலா அடிக்கிறது உதைக்கிறதுல சில குழந்தைகளை பாத்துறோம். அந்த குழந்தைகளை வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணுங்க, ஒண்ணும் இல்ல நார்மலான பிள்ளையோட பழகி விடணும். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் கிடைக்கிறது கிடையாது. எல்லாரும் என்ன சொல்றோம்னா ஸ்பெஷல் கிட்ஸ்ன்ற பட்சத்துல நீங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ் நிறைய வந்து போக வேண்டாம், ஏன்னா அங்க வந்து ஸ்பெஷல் கிட்ஸ் ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணு இல்ல, நான் ட்ரைனிங் வச்சிருக்கேன் இங்க. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் நல்ல விஷயம் செஞ்சா பிரச்சனை கிடையாது, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கெட்ட விஷயம் செய்யக்கூடாது. என்னன்னா இந்த குழந்தைங்களுக்கு தானா சிரிக்கிறது, தானா அழுவுறது, இந்த கை வந்து இப்படி நக்குவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஹேபிட்ல குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த ஹேபிட் வந்து ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கற்றுக்க கூடாது. ஸோ இப்போ நான் ஃபுல்லாக என் கண் பார்வை இருந்துகிட்டே இருக்கு, அதை செய்யாத இதை பண்ண அது பண்ண சொல்லிட்டே இருப்பேன். சில இடத்துல லெத்தாஜிக்கா இருப்பாங்க, அதுதான் நிறைய இடத்துல நான் லெத்தாஜிக்கா பார்த்துருக்கேன். சொல்லுவேன் பார்க்குறோன்ற பட்சத்தில் கரெக்டாக பாருங்க, இல்லைன்னா வந்துட்டு அது ப்ராப்பராக இருக்காது, அது ஒரு ரிசல்ட்டே கிடைக்காது. ஒன்றும் இல்லை, இப்போ நேரம் பேசிக்கிட்டு ப்ராப்பராக வெயிட் பண்ணுறாங்க, அவங்க பாருங்க டக்குன்னு திரும்புங்க, கீழே விழுந்துருச்சு, எடுத்து வைக்கிறான் பாருங்க, கான்சியஸாக இருக்காரு, அந்த ஒர்க்கில் கான்சியஸாக இருக்கிறப்போ. கண்டிப்பாக 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 நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. பயங்கரமான லாஃப்டர். ஓ ஓ ஓ. எந்த லாஃப்டர்னா அவனுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நினைச்சு சிரிக்கிறதா இருக்கும். ஓ ஓ. குழந்தைங்களே கட் இஷ்யூஸ், அதாவது குடல் பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். ஓ ஓ. ஸோ அதனாலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து திடீர்னு கோவப்படுவாங்க. சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வயிறு சரியில்லைன்னா நம்ம ரொம்ப டென்ஷனாக பதட்டமாக இருக்கும். ஆமாம் 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 ஆமாம். ஸோ அந்த ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது உங்களுக்கு சொல்ல தெரியாது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அது அழுவாங்க, சிரிப்பாங்க, என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. குழந்தைங்க விஷயத்தில் ஃபுட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்லீப் ரொம்ப முக்கியமான விஷயம், தண்ணி கரெக்டாக குடிக்க வைக்கணும், என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்டா எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு அப்சர்வ் பண்ணணும். இப்போ நான் எனக்கு மீன் ஒத்துக்கும், உங்களுக்கு ஒத்துக்குமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் எல்லாம் சாப்பிட்ற பொருள் தான். கண்டிப்பா கண்டிப்பா. மேக்ஸிமம் இவர் மீன் சாப்பிடுவாரு, சாப்பிட்டாருன்னா ஆனா இவருக்கு பிஹேவியர் மாறும், சாப்பாடு உள்ள போனா மசாலா ஐட்டம் உள்ள போறது அப்படின்றதுலாம் நிறைய இருக்கும். மேக்ஸிமம் ஒன்னொன்னா புஷ் பண்ணி செய்ய வைக்கும்போது அப்படின்னா அப்பா வந்ததுக்கு அப்புறம் போலாம், வெயிட் பண்ண வாங்க சார். இப்போ நீங்கள் பயிற்சி வந்து இங்கே டெய்லி வந்து வந்துருவாங்களா எப்படி சார்? நீங்கள் எப்படி டெய்லி அவங்க அம்மா அப்பா கூட்டி வந்துருவாங்க இல்லையா? சார் இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் பேரண்ட்ஸ்க்கு வந்து சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கைட்னஸ்க்கு ஆள் தெரியாமல் இருக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்ல போனால் பெஸ்ட் ப்ராக்டிஸ்னஸ் பேரண்ட்ஸ் தான். ஓ ஓ ஓ ஓ. ட்ரைனர்ஸை விட பேரண்ட்ஸ்க்கு குழந்தைங்களை பற்றி நிறைய தெரியும். என்னன்னா அவங்கள இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியுமா, நிறைய பேரண்ட்ஸ் விட்டுருவாங்க. மேக்ஸிமம் என்னன்னா அந்த இடத்துல விட்டுறாம கன்சிஸ்டன்சி எல்லா பேரண்ட்ஸ் கிட்டயுமே வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கறது தான். நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்றீங்க, ரிசல்ட் வருதுன்னா உங்களோட சிச்சுவேஷன்ஸ் வச்சு அதை காரணம் காமிச்சு அந்த பிள்ளைங்களோட ட்ரைனிங் எதுவுமே கட் ஆகிடக்கூடாது. ஸோ ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது சார். உங்களுடைய இந்த பேட்டி வந்து எப்படின்னா நிறையா பேர்த்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது.
ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக வந்து எங்களோட நீங்கள் உங்களுடைய அனுபவங்களையும் இந்த பயிற்சி முறைகளை பற்றி நீங்கள் சொன்னீங்க சார். உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தால் ஏதாவது உங்கள் நம்பர் ஏதாவது சொல்ல முடியுமா சார் நேயர்களுக்கு? சொல்கிறேன் நான். சொல்லுங்கள் சார். தேவையானவங்க இது பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சார் நம்பர் நேராக சொல்லிட்டுனா நல்லாயிருக்கும் நேரடியாகவே. சொல்லுங்கள் சார். 8428456658. என்னோட பேர் வந்து விக்கி. எனக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் இந்த பிள்ளைங்களை பற்றி மேக்ஸிமம் சில விஷயங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவேன். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு குரூப் இருக்குது, வாலண்டியர்ஸ் வாய்ஸ் வாலண்டியர்ஸ் குரூப்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கோம். அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சினின்ற மேடம் வந்து நிறைய விஷயங்கள் டேக் ஓவர் பண்ணி இந்த பிள்ளைங்களுக்காக அப்புறம் வந்து ட்ரைனிங் ப்ராசஸ் ஏதாவது இந்த பிள்ளைங்களுக்கு அட்மிஷன் கொடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல. மேக்ஸிமம் அதுக்கெல்லாம் ஃபைட் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ் லாயர்ஸ் இந்த மாதிரி ஆட்கள் ஒரு சிலர்லாம் இருக்காங்க. வாங்க வாங்க. அபினவ் இவரோட அப்பா. பையனுக்கு பாருங்க, அப்பா வந்தோடனே ட்ரைனிங் முடிஞ்சுதுன்றது. சார் வணக்கம் சார். சாரை பற்றி சின்ன இன்டர்வியூக்காக நாங்கள் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் வரோம் சார். கேட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய சன்னோட ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா சார்? கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சார். இப்போ நான் வெளியே போயிட்டு இருக்கேன். அப்படிங்களா? சரி சார், இன்னொரு முறை நம்ம சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி நன்றி. தேங்க்யூ சார். வேறு ஏதாவது நீங்கள் நேயர்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்களா? லைட்ஸ் ஆன் யூடியூப்ஸ் நேயர்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்களா? பிள்ளைங்களுக்கு எங்கேஜாக இருக்கணும், முடியாத டைமில் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். அதே மாதிரி ஸ்பெஷல் கிட்ன்ற எந்த இடத்துல ஸ்பெஷல் கிட்டாக ட்ரீட் பண்ணணுமோ அங்கே மட்டும் ஸ்பெஷல் கிட்டாக ட்ரீட் பண்ணுங்க. மற்ற இடத்துல அவனும் மற்ற குழந்தைங்க மாதிரி நம்மள மாதிரி ரொம்ப நார்மல் தான். அது மட்டும் ட்ரைனிங் பிரேக் ஆகாமல் பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நான் வந்து நீங்கள் உங்களுடைய பயிற்சி முறை இன்றைக்கி தான் பார்த்தேன். ஒரு தாய் உள்ளத்தோடு வந்து நீங்கள் பயிற்சி கொடுக்குறத நான் இன்றைக்கி பார்த்தேன். ஸோ லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேயர்கள் சார்பாக வந்து இன்னும் மென்மேல் நீங்கள் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வகுப்பெடுத்து அவங்கள வந்து நல்வழியில் கொண்டு வர்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.